இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. அடுத்து நமக்கு தொடர்ந்து ஒரு 4 எக்ஸாம் வரப்போகுது. இது எப்படிங்க பேலன்ஸ் பண்றது? நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ படிக்கிறதா, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் படிக்கிறதா, பிஓ பிலிம்ஸ் படிக்கிறதா, ஐபிபிஎஸ் கிளர்க்கு படிக்கிறதா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நமக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு வரும் ஆகஸ்ட் 2021. அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் வரும் செப்டம்பர் 12 and 13. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ், அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டேட்டே இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு வந்து நம்ம சரியா தேர்ஸ்டே 5 மணிலேருந்து நாளைக்கு ஈவினிங் 11 o'clock வரைக்கும், அதாவது 5 to 11 வரைக்கும் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை மட்டும் அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா மாடல்ஸும் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் யோசித்து சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும். அதனால் நாளைக்கு கரெக்டாக தேர்ஸ்டே சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம யூடியூப் சேனல் லைவுக்கு வந்துருங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை, அதாவது அதுக்கு ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங் 7 o'clock இது வரைக்கும் கேஆர் லாஜிக்ஸில் பண்ணாத ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஆகஸ்ட் 14 அன்னைக்கு லைவ் வாங்க. அதுவுமே உங்களுக்கு முக்கியம். டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், ப்ரிலிம்ஸா மெயின்ஸ் படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நான் அதை பற்றி நான் லைவில் கூட ஒரு இடத்துல பேசியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் வருது ஆகஸ்ட் வந்து 2021 வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு நடுவில் வந்து கொஞ்ச நாள்லே இங்கே நிறைய பேர் எஸ்பிஐபிஓ எழுதுறீங்க அப்படின்னா அங்கேருந்து பெருசாக டைம்லாம் இல்லை, ஒரு 20 நாள்லேயே எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் வந்துடும். ஏன்னா அதுக்குமே நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் ஒரு 40 days வந்து டைம் இருக்கும். நடுவில் 40+ days. நீங்கள் பிஓ ப்ரிலிம்ஸ் முடித்தா 40 daysல மெயின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரும். இந்த மெயின்ஸ் பிரச்சனை இல்லை, இது டிசம்பர் அப்படிங்கிறதுனால இது முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த லெவலில் படிச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்ப இது எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுறது, இது எப்படிங்க நம்ம பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ இருக்க போகிற இந்த ஒரு 10 days வந்து நீங்கள் அஸ் யூஷுவல் வந்து மெயின்ஸ்க்கே படிங்க. இது நான் யார் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பிகினர்ஸ் பற்றி பேசவே இல்லை. ஆல்ரெடி ஓரளவு எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இனிஷியலாக இருக்க ஒரு 10 daysமே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வந்து மெயின்ஸ் லெவல்லே படிங்க. வேணும்னா ப்ரிலிம்ஸ் லெவலில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டாலும் சரி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஏன்னா டைம் பெருசாக இருக்காது எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்க்கும் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கும். ஏன்னா 40 நாள் பத்துமா? ஓப்பனாக சொல்லுங்கள், பத்தாது. அப்போ இப்போ நம்ம மெயின்ஸ் படிக்கணும். பட் இது ஆகஸ்ட் 21 எக்ஸாம் அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட் 21 எக்ஸாம் அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 16 மண்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே எக்ஸாம் சனிக்கிழமை தான் இருக்கும் அப்படின்னா அந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே கம்பல்சரி ப்ரிலிம்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ். காலையில் எந்திரிச்சா ப்ரிலிம்ஸ், சாயங்காலம் ஆனால் ப்ரிலிம்ஸ், தூங்கினா ப்ரிலிம்ஸ், ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் இருக்கணும். நான் எப்படி எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 12 hours செஷன் கொடுத்தேனோ திருப்பி 12 hours கொடுக்க கஷ்டம். பட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் அந்த 5 நாளுமே நான் வந்து கொண்டு வருவேன். ஸோ வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இங்கே ப்ராக்டிஸ் மாக் டெஸ்ட் போட்டாலும் சரி, பிடிஎஃப்ல பண்ணாலும் சரி, அந்த 5 நாள் கம்பல்சரி. இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் 22 21 செக் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை எக்ஸாம் வருது அப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வரைக்கும் எக்ஸாம் சண்டே இருந்துச்சுன்னா அந்த 5லேருந்து 6 நாள் வரைக்கும் மெயின்ஸ் தொடவே கூடாது. ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் நமக்கு இந்த டைம் ஒரு கோல்டன் சான்ஸ், நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ஒரு லைட்டாக கூட பிசு தட்டக்கூடாது. ஏன்னா வேக்கன்சி நிறையா இருக்குது. நமக்கு பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே டஃப்பு. மெயின்ஸ் கூட நீங்கள் பிஓ மெயின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா ஒரு 80,000 பேர் தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 80,000 ஒரு 20,000 பேர் வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து ஒரு 7,000 பேர் செலக்ட் ஆகிடலாம். ஸோ அதனால என் ப்ரிலிம்ஸை சப்பையாக நினச்சிட்டு மெயின்ஸ்க்கே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த 5 நாள் வந்து ப்ரிலிம்ஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ்னால நிறையா பேர் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. ஒருவேளை அவங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிருந்தால் மெயின்ஸ் பாஸ் ஆகிருக்கலாம். அதுவும் 2 மார்க்லையோ 1 மார்க்லையோ போகிறவங்க இருக்கும். ஸோ அதனால் அஸ் யூஷுவல் இப்போ நீங்கள் மெயின்ஸ் லெவல் கண்டென்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஒரு ஆகஸ்ட் 15 வரைக்கும்
அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க. இப்போ நீங்கள் எப்பயும் போல் மெயின்ஸ் படிச்சுட்ருங்க. இப்போ வேணும்னா ப்ரிலிம்ஸ்க்குமே நீங்கள் 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு 5 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் போட்டு 4 மணி நேரம் எப்பயும் போல் சிஏ, மெயின்ஸ் லெவல் பஸ்ஸில், மெயின்ஸ் லெவல் டிஐ, மெயின்ஸ் லெவல் சீட்டிங், மெயின்ஸ் லெவலில் இருக்க கோடிங் டிகோடிங், மெயின்ஸ் லெவலில் இருக்க டேட்டா சஃபிஷியன்சி, மெயின்ஸ் லெவல் அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறையா செக்ஷனல் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட்டாக எடுங்க. ஓகே, கிளியரா? அதே மாதிரி நம்ம எலைட் பாஸ்மே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் டூலாக கையில் இருக்குது. இதில் வந்து எக்கச்சக்க மெயின்ஸ் கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எலைட் பாஸ் நம்ம ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் பார்த்து நிறையா கற்றுக்கலாம். அதில் ப்ராக்டிஸ் செட்டும் இருக்குது, மார்க் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அஸ் யூஷுவல் தான், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் வெயிட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மாதிரி தான் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நிறையா செக்ஷன் டெஸ்ட்டாக எடுத்து பாருங்கள், நிறையா செக்ஷன் டெஸ்ட் எடுங்க. இப்போ உட்காந்து ஃபுல் மார்க்லாம் எடுக்கவே வேணாம். இந்த நீங்கள் கிளர்க் மெயின்ஸாகட்டும் சரி, நீங்கள் எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் ஐபிபிஎஸ் மெயின்ஸ் மோரா சிமிலர் தான். இந்த மாதிரி ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செக்ஷன் டெஸ்ட்டு, ஒரு இங்கிலீஷ் மட்டும் ஒரு 40 minutes எடுக்கிறீங்கன்னா போதும். திருப்பியும் வந்து பிரேக் விட்டுட்டு வந்து அடுத்த நாளோ சாயங்காலமோ வந்து எஸ்பிஐபிஓ மெயின்ஸோட செக்ஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா வந்து செக்ஷன் டெஸ்ட்டாகவே போயிருங்க. ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 2 full mark வந்து கம்பல்சரி எடுக்கணும் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி, இந்த லாஸ்ட் 5 நாள். இப்போ எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து கம்பல்சரி அனாலிசிஸும் பண்ணிக்கணும். மார்க் டெஸ்ட் எடுத்தால் மட்டும் பத்தாது. ஒரு டெஸ்ட்டு போடுறோமா, எது தெரியலை, என்ன மிஸ்டேக் பண்ணோம், எதனால சம் டைம் ஆச்சு, எதனால வந்து நம்ம வந்து இந்த செம்ம ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து மார்க் எப்படி அனலைஸ் பண்ணுற மாதிரி செஷன் ஐ நீட் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்டில் நான் வந்து நானே லைவ் மார்க் சால்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி எதாவது ஸ்கிப் பண்ணுறது அப்படின்னு லைவில் ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு காமிக்கிறேன். சரியா? ஸோ அதை சொல்லிட்டேன். மெயின் செக்ஷனல் டெஸ்ட் ஒரு நாள் ரீசனிங், ஒரு நாள் குவான்ஸ், ஒரு நாள் இங்கிலீஷ், இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி கூட பண்ணுங்கள். இப்போ இங்கிலீஷ் இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து குவான்ஸு, அதுக்கு அடுத்த நாள் வந்து மேக்ஸு, அதுக்கு அடுத்த நாள் வந்து ரீசனிங், இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸாக வந்து எடுங்க. தென் முக்கியமான ஒரு டூல் வந்து நீங்கள் அப்கமிங் எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறதுக்கு, நான் ஆல்ரெடி டேட் வச்சு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், புரியுதா? ஸோ டேட் படி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இருக்க August 15 என்ன டே? இந்தியா ஒரு முக்கியமான டே, இண்டிபெண்டன்ஸ் டேவா? கரெக்டாக, இண்டிபெண்டன்ஸ் டே தான். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து மெயின்ஸாகவே படிங்க. டைம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் மட்டும் ஒரு ஃபுல் மார்க் எடுத்து பாருங்கள். இல்லை நம்மளோட வீடியோஸ் போகணும்னா அதை எடுத்து பாருங்கள் ஃப்ரீ டைமில், ப்ரிலிம்ஸ்க்கான வீடியோஸ். பட் அதுக்கப்புறம் August 16 அப்புறம் எக்ஸாம், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிலிம்ஸ் தான், நடுவில் மெயின்ஸ் படிக்கவே கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டா ஃப்ரீ ஆயிருவீங்க. நமக்கு எஸ்பிஐ பிஓ மெயின்ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து இதுக்கும் ரெடியாக போகிறீங்க, இதுக்கும் ரெடியாக போகிறீங்க. அப்போ செப்டம்பர், அக்டோபர் ஃபுல்லாகவே நீங்கள் மெயின்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் லெவல்லே படிச்சுக்கலாம். இது துமாக்கா ஜூ, இதை அப்படியே ஓரமாக விட்டுருங்க. நான் இந்த லெவல் ரெடி ஆகிறப்ப இது நீங்கள் அடிச்சிடலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருப்பி நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸே ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? இந்த எக்ஸாம் October 4 முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பிஓ மெயின்ஸ் எல்லாமே முடிஞ்சு, எஸ்பிஐ முடிஞ்சிடும், ஐபிபிஎஸ் பிஓ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உட்காந்து நீ ஃபுல்லாகவே கிளர்க் லெவலில் ப்ரிலிம்ஸாக படிச்சுக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க் வரும், ஆர்ஆர்பி பிஓ வரும், அது நம்ம பார்த்துக்கலாம். ஆர்ஆர்பி பிஓலாம் ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் தான் இருக்கும், அதோட கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் இதோட ஸ்டாண்டர்டு வேறு. கரெக்டாக? அதனால் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி கிளர்க்குலாம் நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க் நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல் ரெடி ஆகிட்டாலே நீங்கள் போட்டுடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் உங்கள் டைம் டேபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் பண்ணுறோம்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சு படிங்க. சும்மா ஏதோ படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏனோ தான் படிக்காமல் ஒரு கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட படிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல் சார் நிஜமாவே அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மெயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கே மெயின்ஸ் டேயே ஒரு 3 hours 40 minutes போட்டிருக்கேன். இதோட ரிமைனிங் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட ஆப்பில் இருக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் டிஐயுமே எடுத்திருப்பேன். ஒரு டிஐ 1லேருந்து ஒரு 71 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா டிஐ இருக்கும். பட் இந்த 70 டிஐ வந்து கொஞ்சம் டாப் நாச்சாக ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். வேரியபிள் பேஸ்ட், ப்ராபபிலிட்டி பேஸ்ட், அப்ளிகேஷன் பேஸ்ட், கேண்டில் ஸ்டிக்கு, என்னென்ன புது டைப் இருக்கோ எல்லா ஃபனல் பேஸ்டு டிஐ எல்லா டைப்ஸுமே எடுத்து வச்சுருப்பேன். அது பார்த்தாலே போதும். ஆல்ரெடி நிறையா பேர் கிளியர் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க, சார் இந்த ப்ராஜெக்ட் கே சொல்லியே ஆகணும்,
பிஓ கிளியர் பண்ணுவாங்க. அந்த டிஐ பார்த்துட்டேன், நான் பெருசாக கூட மாக் டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலை, உங்கள் மெயின் செஷன் பார்த்துட்டு போனேன், டிஐ பார்த்துட்டு போனேன், அதுவே எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. அந்த மெயின் செஷனோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்னை கிளியர் பண்ண பசங்க. சார் ஓப்பனாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக மெயின்ஸ் மார்க்கெலாம் அதனால் நிறையாலாம் எடுக்க முடியாது சார். ஒரு 2-3 டெஸ்ட்டு தான் என் லைஃப் டைம்லேயே எடுப்பேன். எக்ஸாம் முன்னாடியும் அதிகபட்சம் அந்த எக்ஸாமுக்கு வாரம் ஒரு டெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாலாம் எடுக்க மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்னாலே ஒரு மாதிரி கடுப்பாகும், ஒரு மணி நேரம் உட்கார முடியாது. ஆனால் நீங்கள் அந்த டைமில் கொடுத்த அந்த மெயின் செஷனோட 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோஸ் மட்டும் நான் பார்த்துட்டு போனேன் சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் சார் இப்போ சக்ஸஸ் மீட்டில் நான் உங்கள் கையில் வந்து மெடல் வாங்குகிறேன், அவார்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டேஜில் பசங்க. ஸோ அதெல்லாமே ஒர்க் ஆனால தான் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு நிஜமாக நடந்திருக்கு. ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்ல, இது மாதிரி ஒரு 100 பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வீடியோஸ் பார்க்குறதும் மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீ டைமில் பாருங்கள் சரியா. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் கே வந்து நம்ம ஆப் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் DI1 வித் PDF-ஓட கொடுத்துருப்பேன். வேரியபிள் பேஸ்ட், கேஸ்லெட்டில் வேரியபிள் பேஸ். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்ட் கே வீடியோ வந்து நம்ம எலைட் பாஸில் பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி வந்து ரீனா மேம்மே அவங்களோட பிளேலிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. யூடியூபோட பிளேலிஸ்ட்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மேரத்தான், இங்கிலீஷ் மெயின் செஷன், இதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். இந்த வீடியோஸுமே பார்த்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கோங்க ஓகேவா. நான் செக்ஷனல் டெஸ்ட் போடுறதோட, ஏன்னா செக்ஷனல் டெஸ்ட் எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. காலையில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு மாதிரி கடுப்பாகும். அந்த ஃப்ரீ டைமில் உட்காந்து வீடியோ பாருங்க. ஃபுல்லாகவே நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம படத்தை போட்டு பார்க்கல, காமெடி சேனல் பார்க்கல, நமக்கு எக்ஸாம் தேவையானதாக பார்க்குறோம். நிறையா பேர் சொல்லுவாங்க வீடியோலாம் பார்க்காதீங்க, ஃபுல்லாக டெஸ்ட்டு போட்டுட்ருங்க. அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ நேரம் டெஸ்ட்டு போட்டே இருக்க முடியும்? சைக்கோ ஆயிடுவோம், செங்கல் சைக்கோ ஆயிடுவோம். இப்படி ஒரு மணி நேரம் மேலே நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது டெஸ்ட். அப்போ உட்காந்து ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டோ சாப்பிட்டுட்டோ கூட வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா நிறையா பசங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நான் பஸ்ஸில் போகிறப்ப, அத்தை வீட்டுக்கு போகிறப்ப, மாமா வீட்டுக்கு போகிறப்ப, வீட்டில் உட்காந்து நான் ஆஃபீஸில் வேலைக்கு போகிற டைமில் இந்த மாதிரி நிறையா டைம் நான் வீடியோஸ் பார்த்து நான் நிறையா நோட்ஸ் எடுத்துக்குவேன் நாங்கள். ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மேமோட இங்கிலீஷுமே நம்ம ஆப்பில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயும் போல் டெய்லி சிஏ வீக்லி ரிவிஷன், வீக்லி டெஸ்ட் போடுறதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், அது கோ வித் ஃப்ளோவாகவே இருக்கணும். அஸ் யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே டெய்லி சிஏ படிக்கிறோமா, அதோட வீக்லி டெஸ்ட்டு, அதோட மந்த்லி டெஸ்ட் எடுக்கணும். நம்ம மென்டார் பேட்சஸ்லாம் சிஏவோட மென்டார்ஸ்க்குலாம் நிறையா கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க நம்ம பசங்க. சிஏ செஷன்லாம் சூப்பராக கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, மென்டார்லாம் காலையில் 5 மணிக்கு 5:30க்கு வந்து சிஏ செஷன் வந்து நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5:30க்கு பசங்களுமே மேம் சொன்னாங்க நேற்று, நான் வந்து எந்திக்கவே மாட்டேன், யூஸ்வலாக நான் எந்திக்கவே மாட்டேன், பட் இப்போ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்ந்ததுனால நான் 5:30க்கு காலையில் எந்திக்கிறேன். அப்படி பழகிருச்சு, நானே 5:30க்கு எழுந்துச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நான் பசங்கள்கிட்ட ஒரு லைவில் பேசியிருந்தேன், அது ஜிமீட்டில் பேசினப்ப ரிப்பீட்டர்ஸ் பேட்சில். ஸோ ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக போயிட்டுருக்குங்கிறாங்க. நான் ரிசல்ட்டு காமிக்கிறேன் ஓகேவா, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்புறம் மிஸ் பண்ணால் வருத்தப்படுவீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு. ரிப்பீட்டர்ஸ் பேட்சுமே இன்னொரு பேட்சோட ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சிஏ மெட்டீரியல் ஓகே, இது நம்மளோட சிஏ, நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்க சிஏ. நம்ம கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் இருக்க சிஏவே சூப்பராக இருக்கும். டயக்ராமோட ஒன்லைனர், எம்சிக்யூ, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் PDF இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஏவோட வீக்லி ரிவிஷன் பண்ணுறதுமே மறந்துடாதீங்க ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிளியராக ஸ்ட்ராட்டஜியோடு படிங்க. சும்மா ஏனோ தானோ கைக்கு வந்த டைம் படிக்கிறது, தோணுன டைம் படிக்கிறது அப்படி இல்லாமல், அடுத்த நடக்க போகிற 4 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர் ஆப்டி மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் ரீசனிங் மட்டும் பார்ப்பான், ஒருத்தர் ரெண்டுமே பார்க்க மாட்டான், இங்கிலீஷ் மட்டும் ஈஸின்னு நினச்சி உட்காந்துக்குவான். அப்படி இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 4 hours படிக்கிறீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆப்டி, 1.5 மணி நேரம் இங்கிலீஷ், 1.5 மணி நேரம் ஆப்டி, 1.5 மணி நேரம் ரீசனிங், அட்லீஸ்ட் ஒரு 50 to 1 hour ஆச்சுனும், 50 minutes to 1 hour ஆச்சுனும் இங்கிலீஷ். இந்த மாதிரி 3 டாப்பிக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் டெய்லி சிஏ வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெல் ஸ்ட்ரக்சராக கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. நாளைக்கு டைம் அண்ட் ஒரு வீடியோ கொண்டு வரேன். அந்த ஒரு வீடியோ சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மணிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க் நீங்கள் எந்த டாபிக் வந்தாலும் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ கைஸ்.